the holy name of the Lord. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். Acts of Apostles chapter 14 verse 23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அவர்கள் விசுவாசத்தை பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். They commended them to the Lord on whom they believed. முதலாம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 Timothy chapter 1 verse 20. இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக்கொடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலர் நடபடிகளிலே பவுல் பேசும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்களை அந்த சபையாரை கர்த்தருக்கு அவர்கள் எந்த விசுவாசத்தை பற்றிக்கொண்டார்களோ அந்த கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தான். In Acts of Apostles, when Paul speaks, whatever the Lord whom they believe, they commended them to the Lord God, a group of people. ஆனால் தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் பொழுது இரண்டு பேரை அவர் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. But the scripture mentioned about when he writes unto Timothy, he commends or deliver two people unto the hands of the Satan. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்றைய மெசேஜ் நீ யாருக்கு உன்னை தேவன் உன்னை ஒப்புக் கொடுக்கிறார். Today's message, whom the Lord is committing and delivering you. நீ யாருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நிதானிக்க வேண்டிய ஒரு கூட்டம் தான் இது. This is the meeting you have to just analyze yourself in whose hand are you be delivered. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று தேவனுடைய கரத்திலே அவன் ஒப்புவிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அவன் சாத்தானுடைய கரத்திலே ஒப்புவிக்கப்படுகிறான். Either a child of God, he has to be commanded in the hands of the law, or he has to be commanded in the hands of the devil. இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளில் 14:23 பார்க்கும் பொழுது அவர்கள் நம்பி விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். In Acts of Apostles chapter 14 verse 23, the people, those who were also being committed and commanded in the hands of the law, whom they have believed with the hope. அப்போஸ்தலருடைய காலங்களில் தன்னுடைய ஜனங்கள் தாறுமாறாக போகும் பொழுது அப்போஸ்தலர்கள் வாயிலாகவே கர்த்தர் அவர்களை சாத்தானுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்த சம்பவங்களையும் வேதத்திலே இரண்டு இடங்களிலே நாம் பார்க்கிறோம். Even during the period of apostolic period, when the people gone in their own self will accordingly, the Lord God just committed them in the hands of the devil, we can read in the scripture. அதை முதலாம் தீமோத்தேயு 1:20 நாம் வாசித்தோம். First of all, we have also read in 1 Timothy chapter 1 verse 20. இரண்டாவதாக Secondly, முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we read in 1 Corinthians chapter 5 verse 5, அங்கேயும் சாத்தானுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். here also we can read an incident, people are being committed in the hands of the devil. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். பாருங்க, இந்த இரண்டு இடங்களிலே சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். In these two places we are just reading that they are committed or delivered unto Satan. கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்படுகிறவரும் விசுவாசிகளே. Even the believers also, they are commanded in the hands of the Lord. தீமோத்தேயுவில் சொல்லப்பட்ட ரெண்டு பேருமே விசுவாசிகளே. In Timothy, the two persons, they are being said they are believers. கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட அந்த மனுஷனும் விசுவாசியே. The man who is set in Corinthian, he was also a believer. விசுவாசிகளிலே ஒரு சிலரை கர்த்தருடைய கரத்திலும் ஒரு சிலரை சாத்தானுடைய கரத்திலும் ஒப்புக் கொடுக்கிற இரண்டு விதமான அனுபவங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். We did two experiences, different experiences, even among the believers. One group were being commanded in the hands of the Lord, another group or another people, they were being commanded in the hands of Satan. இந்த மெசேஜ் கேட்கும் பொழுது நீங்கள் யாருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள இயலும். You can easily understand yourself when you hear the message, in whose hand are you be delivered. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் பிசாசுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்படக்கூடாது. A child of God in any situation, he should not be commanded into the hands of the Satan. அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடுகிறது. If a life of a child of God is being just commanded into the hands of the Satan, his life is being degraded. இங்கே இமனே அலெக்சாந்தர் என்ற ரெண்டு பேரை நாம் பார்க்கலாம். Here we can see the two persons like Hymenaeus and Alexander. அந்த ரெண்டு பேருமே சாத்தானுடைய கையில ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். These two were being delivered into Satan. சிவகாசி சபையிலே எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ தகப்பனோ தாயோ பிள்ளையோ வாலிபனோ புதியவர்களோ பழையவர்களோ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சாத்தானுடைய கரங்களிலே தேவனுடைய ஊழியர்களால் நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படக்கூடாது. In Sivagasi church, any brother or sister, any father or mother, any young man or young boy or a newcomer or the old one, you should not be committed to the Satan by the servants of God. நீங்கள்
தெளிவாகவும் ஜாக்கிரதையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலம். These are the days you have to be very careful, as well as you should be very cautious and take heed. இந்த இமனே அலெக்சாந்தர் இந்த இரண்டு பேரும் ஏன் சாத்தானுடைய கரத்திலே விசுவாசிகளாய் இருந்தும் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள்? Being believers, why these Jimenez and Alexander, they were being handed over to Satan? அவர்கள் செய்த மிகப்பெரிய குற்றம் என்ன? What was a great mistake what they had done? உலக மனுஷன் செய்தது போல அவர்கள் பாவ காரியங்களை அவர்கள் செய்யவில்லை. அவர்களுக்குள்ளே நடந்த மிக முக்கியமான சம்பவம் நல்மனசாட்சியை கெடுத்தார்கள். The important incident which was happened in them, they were corrupted the good conscience in them. They have not done any great evil thing or sin like the worldly people. நல்மனசாட்சி கெட்டபோது அதோடு இணைந்ததான விசுவாசம் சேதப்படுத்தப்பட்டது. When their good conscience was being corrupted, even the faith was also shipwrecked. விசுவாசமும் நல்மனசாட்சியும் இணைந்த ஒரு அனுபவம். This is the experience, the good conscience as well as the faith is being united together. அது ஒரு தண்டவாளம் மாதிரி. Is it that is like the rails? விசுவாசமும் நல்மனசாட்சியும் ரெண்டு தண்டவாளங்கள். அதுல தான் சரியான விதத்துல பயணப்பட முடியும். The good conscience and the rails are the two rails of the rails that only a believer can travel on that. எந்த ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் நஷ்டப்பட்டது அப்படினு சொன்னான்னா அவனுடைய மனசாட்சி அங்க நஷ்டப்பட்டதுன்னு அர்த்தம். If any believer, if their faith is being wasted away, means his good conscience also being corrupted away. எங்க மனசாட்சி கெட்டு போய் ஒரு விசுவாசி காணப்படுறானோ அவனுடைய விசுவாசத்தை அவன் நஷ்டப்படுத்தி இருக்கான்னு அர்த்தம். Wherever the people also they have corrupted the good conscience, even the believer they have also lost the faith there. விசுவாசத்தை ஒருவன் நஷ்டப்படுத்தி விட்டால் அவனை சாத்தான் சுலபமாக எடுத்துட்டு போய்டுவான். If a man just wasted or corrupted the faith, easily Satan can take him and go. ஏனென்றால் விசுவாசத்தை நஷ்டப்படுத்துவதே சாத்தானுடைய ஒரு விதமான தாக்குதல் தான். Because it is one kind of the attack of the devil in order to just corrupt the faith of the people. உன்னுடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்திட்டா நீ அவன் கையில விழுந்து விடுகிறாய் இல்ல சிக்கி விட்டாய் என்றுதான் அர்த்தம். If your faith is being spoiled away, you are being caught in the hand of him or you are being just taken by the hand of him. கடந்த நாட்களிலே உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு நஷ்டப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். You all knew that in the past days how much your faith was being just spoiled. உங்களுடைய மனசாட்சி நஷ்டப்பட்டதையும் உங்களுக்கு தெரியும். You all knew that how much your good conscience were also being corrupted. அதுல மனசாட்சின்னு சொல்லாம நல்மனசாட்சின்னு சொல்லி இருக்கு. But it is not set here as simply conscience but good conscience. அப்ப மனசாட்சியிலே துர்மனசாட்சின்னு ஒன்னு இருக்குன்னு பைபிள் சொல்லுது. So the Bible says so, even in the conscience there is evil conscience. எவ்வளவு தவறு செஞ்சாலும் உணர்வே வராது. Whatever the mistake they much mistake they do, they will not get any feeling. மனசாட்சி மழுங்கி போனவர்கள். Because their conscience is being blent. 1 தீமோத்தேயு 4:1 படி According to 1 Timothy 4:1, மனசாட்சியில சூடுண்டா அவன் பொய்யனாய் மாறி விடுவான். if the conscience of any man is being seared away, he shall be a liar. அதனால தான் மனசாட்சியை நீங்க எப்பொழுதுமே காத்துக்கொள்ள வேண்டும். So that you have to always keep your conscience. அதுதான் உனக்கு ஒரு சாட்சி சொல்லும். That will give you a testimony regarding வாய் வந்து நான் செஞ்சது சரி சரின்னு சொன்னாலும் உள்ள மனசாட்சி சொல்லும் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருக்கும். Even though your mouth may be uttering everything whatever you have done is right, but the inner conscience of you from your mind it will be saying that what you have done is wrong and wrong. சவுலுடைய சால்வையின் தொங்கலை தாவீது அறுத்த பொழுது அவனுடைய மனது அடித்துக்கொண்டே இருந்தது. When the hem of the shawl of Saul was being cut by the David, his heart was being smote. ஆனால் ஒரு செத்த நாயை ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல சவுல் தாவீதை பின்தொடர்ந்தான். அவனுடைய மனசாட்சி அடிக்கவே இல்லை. Even Saul was being just hunted after David as if he is going to hunting a quail, but his heart was not being beaten. இங்கே இந்த மனிதனை அங்கே பவுல் சொல்கிறார் அவன் விசுவாசத்தை நஷ்டப்படுத்திட்டனால அவன் விசுவாசி இல்ல. அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். Regarding these two people, the Paul speaks about because they have also spoiled their faith, they were not even believers at all, they were being committed to Satan. விசுவாசம் எப்பொழுது உங்களுக்குள்ளே தடுமாறுகிறதோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நீங்க சாத்தானுடைய கையில அவன்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுகிறீர்கள். At the time when your faith is being just stumble, automatically you are being just committed in the hand of the devil. உங்களுடைய மனசாட்சி எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். Always you have to keep your conscience pure. ஒரு சிலருடைய மனசாட்சி தான் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டே இருக்கும். Some other conscience always it will be just telling what they have done is right. சில இந்த ஃபியூவல் இத பாத்தீங்க முள்ளு பாத்தீங்கன்னா பெட்ரோல் முள்ளு உள்ள ஒண்ணுமே இல்ல இருக்காது ஆனா ஃபுல்லா காட்டும். So even though if you see that there is no petrol inside when the fuel it will say that the tank is full. சில இடத்துல டேங்க் ஃபுல்லா இருக்கும் இது ஃபுல்லா காட்டாது. In some places the tank will be full but the needle will not show that. ஒரு இடத்துல ஒரு காரை திருடிட்டு போயிட்டாங்க. In a place their car was being stolen. நம்முடைய விசுவாசியுடைய காரை திருடிட்டு போயிட்டாங்க. One of our believers car was being stolen. ஆனா அவர் நம்பிக்கையோடு தேடி கண்டுபிடிச்சார். With all the hope he was also shot that and found out. ஒரு 4 பைபாஸ் ரோட் இருந்துச்சு. There were 4 bypass roads. அந்த 4 ரோட்லயும் ஒவ்வொரு ரோடா போயிட்டு வந்தார். 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போயிட்டு வந்தார்.
he just went around the four bypass road again and again. கடைசில ஒரு மூணு இடத்துலயும் பார்த்தாச்சு அங்க செக் போஸ்ட் எல்லாம் இந்த நம்பர் பதிவாகல. So in all three bypass road this number was not இப்ப கடைசி இந்த ரோட்ல போகும்போது அவருடைய நம்பர் அங்க பதிவு செய்யப்பட்டிருந்தது. So in the fourth bypass road his number was being registered. அந்த செக் போஸ்ட்ல இவருடைய கார் நம்பர் அங்க நோட் பண்ணிருந்தாங்க. In the check post having his number, the number of the car was being noted. திரும்பவும் நம்பிக்கையோட போனாரு. அவருக்கு நம்பிக்கை என்னன்னு தெரியுமா? What was his hope? With all the hope he went again. அவர் வண்டியில பெட்ரோலே இல்லாம ஃபுல்லா காட்டும். So without any petrol it will show full. இவர் டேங்க் ஏற்கனவே காலி பண்ணி கொஞ்சம் தான் வச்சிருந்தார். Already he has just completed the tank. It was very little petrol. ஆனா அது என்ன செஞ்சது? ஃபுல்லா காட்டிச்சு. திருடங்க எதை நம்பிட்டான்? அந்த முள்ள தான் நம்பிட்டே போனான். Only the thieves believed the needle of that because it show full petrol. எதிர வந்த ஒரு லாரியை பார்த்து அவர் கேட்டாரு இப்படி ஒரு கார் நிக்குதான்னு. ஆமா சார் ஒரு பாலத்துக்கிட்ட தள்ளிக்கிட்டு இருக்காங்க வண்டின்னு சொன்னான். Sir he asked just inquired about the lorry driver whether is it like a car, so they said so it is they were pushing. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. How it would be? அவருடைய டேங்க் அப்படி தான் காட்டிட்டே இருந்துச்சு. Likewise only his tank was showing full. அதுபோல likewise என்ன தவறு செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உணர்வே இல்லாமல் உன்னுடைய மனசாட்சி கெட்டு போய் இருக்கலாம். Your mind or conscience may be corrupted away. Whatever mistake you might have done, you will not have any conscience regarding that. அதனால நல் மனசாட்சி கெட்டா அதனுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா விசுவாச ஜீவியம் நஷ்டப்பட்டுட்டே If your good conscience being corrupted away, your faith, the life of faith will be spoiled again. ஒரு விசுவாசி தடுமாறறான் அப்படினு சொன்னாலே அவனுடைய மனசாட்சி கெட்டு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். If a believer is being stumbled means his good conscience is being corrupted again and again. இரண்டாவதாக secondly அதனால அந்த மனசாட்சி கெட்டு போய் விசுவாசத்தை நஷ்டப்படுத்தினவனே சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. The scripture says about a man whose good conscience being corrupted away and he has spoiled the faith being committed into the hands of Satan. இரண்டாவது முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே secondly 1 Corinthians 5:5 அங்கே ஒரு மனிதனை சாத்தானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். Here one man was being committed to Satan. என்ன நடந்தது? What happened here? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்க நாம் பார்க்கும் பொழுது எதற்காக அவனை சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்தார்? For what purpose he was committed into the hands of Satan? முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Corinthians 1:7 when we read அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாதொரு வரத்திலும் குறைவில்லாமல் இயேசுவின் வருகைக்காக அந்த சபை காத்திருக்கிறது. This church is being waiting without any beginning, no gift. They were also waiting for the coming of the Lord Jesus Christ. ஆனால் முதலாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வரும் பொழுது அந்த சபையில ஒரு விபச்சாரக்காரனும் சபைக்குள்ள இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். But 1 Corinthians chapter 5 verse 1 when we read about there is also a fornicator found in the church of God. அந்த மனுஷன் தவறு செஞ்சிருக்கான். அவனை யாருமே கண்டுகொள்ளவில்லை. Even that man was done mistake, nobody minded him. அவன் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரியுது. Everybody came to know what the mistake he had done. ஆனா யாருமே அவனை அந்த சபை போதகர் கண்டிக்கவில்லை. But the preacher of the church he did not mind him or அந்த சபையில் உள்ள மூத்த விசுவாசி அவனை விசாரிக்கல. The elders of the church of God they did not inquire about him. அந்த சபையினுடைய ஊழியக்காரன் அவனுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்கல. Even the servant of God from the church of God did not give any punishment to give. அவனை தூக்கி சபையில தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். After keeping them they were also keeping in the church of God and kept. நம்முடைய சபையில ஒருத்தன் தவறு செஞ்சிட்டானே அப்படினா அவன் துக்க யாருமே துக்கப்படல. Even nobody mourned about him. A man from the same church of God he has done the mistake. அவங்க நினைப்பு என்ன? What is their thought? என்ன செஞ்சாலும் வருகையில போயிடலாம். So whatever you do you can go into the coming of the Lord. அதுதான் அவங்களுடைய நினைப்பு. Only their thought was so. அப்படி அல்ல பிரியமானவர்களே. It is not so, believer. இங்க பாருங்க அந்த ஊழியக்காரங்களோ விசுவாசியோ யாருமே அவனை கண்டிக்கல, சிட்சிக்கல, புத்தி சொல்லல, அவனை உணர்த்தல, ஒண்ணுமே செய்யல. அவனை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. Yeah, no believer, no servant of God, they did not warn him, they did not just punish him, they did not just instruct him or just warn him or ஒருவேளை அவன் சபையில செல்வாக்கு உள்ளவனா இருப்பானா? Because maybe the man he got all influence in the church of God. இல்ல அவன்ட்ட கேட்டா அது பிரச்சனை வந்துருன்னு பயப்படுறானா? Or if he being inquired means would they just think so they will get problem. நமக்கு இதுக்கு இந்த வேலை நம்ம வேலைய பார்த்துட்டு போலாம்னு நினைக்கறானா? Let us mind our own business, why we got to go and mind this business, are they thinking so? ஆக மொத்தத்துல அவன் குற்றவாளி, அவன் சபையில இருக்கிறான். Totally he was a criminal, he was in the church of God. 1 கொரிந்தியர் 5:2ல சொல்லி இருக்கிறது, அவனை நீங்கள் சபையை விட்டு நீக்கவில்லை, அதற்காக நீங்கள் துக்கப்படவில்லை, இருமாப்படைந்து அவனை வைத்திருக்கீங்க. யார் தான் தவறு செய்யல அப்படிங்கறது தான் இருமாப்பு. So in 1 Corinthians 5:2 it is read about that, so they have not mourned for him, they have kept him, they have not taken him from the church of God, they were puffed up. தவறுவது மனித இயல்புன்னு சொல்லிட்டு அலைவோம். And they were we will be saying it is இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவோம். we say it is normal. பவுல் என்ன பண்ணாரு? What did Paul do? வந்த உடனே பார்த்தாரு, அவனை விட்டு சபையை நீக்கணும் அதெல்லாம் அவர் யோசிக்கல. ரைட், இவன் இவ்வளவு திமிந்து வந்துட்டான் இல்லையா, இவனை எங்க விட்டுரு,
சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்க முடியாத தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லிட்டார். Just he committed there and judge there, he had to be committed to the Satan. இரண்டு விதமான விபசாரங்கள். Two types of fornication. ஒன்று எழுத்தின்படியான விபசாரம். One is a literal fornication. எழுத்தின்படியாக ஒரு விசுவாசி விபச்சாரத்துக்குள்ள போகும் பொழுது தன் ஆத்துமாவை கெடுக்கிறான். Literally, when a believer go on the fornication, he corrupt his soul. ஆவிக்குரிய விபச்சாரம் என்றால் என்ன? What is a spiritual fornication? இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு பின்னால போயிட்டே இருக்கிறது. By saying that Jesus I love you and after they go beyond the world. அதுதான் விபச்சாரம். That is only the fornication or adultery. யாக்கோபு 4:4 பார்க்கும் பொழுது When we read in James 4:4, விபசாரரே விபசாரிகளே, you adulterers and adulteresses, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? know ye not that the love of the world is enmity with God? இது ஆவிக்குரிய விபசாரம். This is a spiritual adultery. ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், வெளிய போன உடனே உலகத்தையும் நேசிப்பார். When they see God, they will be saying, Lord, I love thee. When they go out, they will love the world. மனசாட்சியை நஷ்டப்படுத்தினவர்களையும் The people those are corrupted the good conscience, விசுவாசத்தை they சேதப்படுத்தினவர்களையும் will spoil the faith. எழுத்தின் பிரகாரமான விபச்சாரம் The செய்தவர்களையும் people those who have done the literal adultery, உலகத்தை the சிநேகிக்கிறவர்களையும் people those who are loving the world, இந்த நான்கு கூட்டத்தையும் சபையிலே தேவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார். these four group of people are being committed to Satan by the Lord God. இவங்க சர்ச்சில் தான் இருப்பாங்க, They will be in the church of God, ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லை. but there is no change in their life. சர்ச்சில் இருந்தாலும் Even though they are in the church, இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக I வைக்கிறேன். want to place it before some matter how their life would be. நீ சாத்தானிடத்துல இருக்கிறையா, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறியா என்பது உனக்கே இப்ப தெரியும். You all yourself know that whether have you been committed to Satan or not. தலை சுத்துற மாதிரி வருதா? As if like we are feeling the giddiness, அப்படினா பிரஷர்னு சொல்றோம். then we say we are having pressure. நாக்கு வறட்சி ஆகுதா? Whether our tongue is being dried away, உடனே சுகருடைய அறிகுறின்னு that is சொல்றோம். a symptom of the sugar. கால் தீப்பிடிச்ச மாதிரி எரியுதா? As if you have and the legs are being just burning like, அதுவும் சுகருக்கு ஒரு அறிகுறி. that is also a symptom of the sugar complaint. அந்த கால் அதிகமா எரியும்போது தண்ணிக்குள்ள பக்கெட்டுக்குள்ள கால் வச்சிட்டுலாம் உட்கார்ந்திருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் இருக்காங்க. Even the servant of God and the believer, when their legs are being just burning, they will be keeping the water in the bucket. அதுபோல சாத்தானிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தா என்ன நடக்கும்? So what would happen if you are being commanded to Satan? சாத்தானிட ஒப்பு கொடுத்தவனே ஓடி வந்து உன்னை அணைச்சு முத்தம் கொடுத்து வச்சுக்குவானா? Will they come and embrace you and keep you here and with a kiss? சாத்தானிடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவது என்பது மனுஷனுடைய கையில் விழுவதை காண்பிக்கிறது. It shows about falling in the hand of man, being commanded into Satan. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in Judges chapter 6 verse 1, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்த பொழுது கர்த்தரே அவர்களை மீதியானுடைய மனுஷனுடைய இல்லாவிட்டால் சத்துருவுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். Here when the people of God, Israelite, they have done the mistake, the Lord God himself commanded them or committed them to the people or men or the enemies. இவர்கள் வாக்குத்தத்த சந்ததிகள். These are the promised generation. கானான் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. Even Canaan was being appointed into them. அதற்காகவே அவர்கள் பயணப்பட்டு அதற்காகவே அவர்கள் எத்தனையோ வருடங்கள் நடந்து வந்து சேர்ந்த ஜனங்கள். They were the people, they were only journeyed further, they were also just journeying for so many years and reached there. ஆனா கானானிலேயே இப்பொழுது அவர்கள் மீதியானுடைய வசம் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். But even in Canaan, they are being committed into the hands of Midianites. விசுவாச வாழ்க்கையில வந்த பின்பு நீ மனுஷனுடைய கையில விழுவதை காண்பிக்கிறது. It shows after you have come into the life of faith, being fall in the hand of man. சாத்தானுடைய ஊழியம் என்ன தெரியுமா? What is the ministry of Satan, you know? உன்னை புடைப்பதுதான் அவனுடைய வேலை. It is a work of him to sift you. உன்னை தூண்டிக்கிட்டே இருக்கிறதா அவனுடைய வேலை. It is a work of him, he will be going on provoke you. உனக்குள்ள களைகளை விதைப்பதுதான் அவனுடைய வேலை. As a work of him, he will also sow the seed or tear in you. இங்கே நாம் பார்க்கும் பொழுது, when we see here, சாத்தான் தாவீதை ஒரு இடத்துல தூண்டி விட்டான். in a place David was being provoked by Satan. அதுக்கு பின்பு அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்து நின்றது. After that he got a judgment. அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நான் தேவனுடைய பாதத்தில் விழுவேனே தவிர மனுஷனுடைய கையில நான் விழ மாட்டேன். Then he said, so David, I will only fall in the feet of the Lord, not in the hands of men. உங்களில் எத்தனை பேர் மனுஷனுடைய கையில விழுந்திருக்கிறீர்கள்? How many of you have fallen in the hands of men? மனுஷனுடைய அடிமைத்தனத்தில் எத்தனை பேர் சிக்கி How இருக்கிறீர்கள்? many of you are being just bought in the bondages of the men? மனுஷனுடைய தயவை எத்தனை பேர் How many தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? of you are seeking the favor of men? ஒரு விசுவாசி தேவனுடைய தயவை விட்டு மனுஷனுடைய தயவை தேட ஆரம்பிச்சிட்டான் சொன்னாலே அவன் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நபராக மாற்றப்பட்டு விட்டான். If you believer, he is go seek the favor of the men, not the Lord God, means he has been already committed to Satan. சொந்த தேசத்திலேயே அவர்கள் அடிமைகளாக Even மாற்றப்பட்டார்கள். in the own land of them, they being changed into slavery. மனுஷன் கையில நீ சிக்கி கொண்டால், மனுஷன் கையில நீ அகப்பட்டு கொண்டால், மனுஷனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டால் நீ சாத்தானுடைய கையில இருக்கிறாய் என்பதை நீ விளங்கிக் கொள்ள You வேண்டும். must understand that you are in the hand of Satan if you are being ensnared by the inside the hand of men, if you are being commanded in the hand of men. முதலாம் ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம்
First King chapter 13 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 26. ஒரு தீர்க்கதரிசி சிங்கத்திடம் ஒப்பு கொடுக்கப்பட்டான். Here a prophet was being committed or commanded to the lion. நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். He was a very good man of God. அவன்கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ இந்த இடத்துல போய் தீர்க்கதரிசனம் சொல்லு. So the Lord God told him, go to the particular spot and give the prophecy. நீ போறது சரி, What you are going is right. நீ போற வழியில திரும்பி வர You கூடாது. should not come back the same way what you are going. நீ போறது சரி, It is good you are going. அங்க புசிக்க கூடாது, குடிக்க கூடாது. You should not eat or drink in that place. நீ வேறு வழியாக திரும்பி வர வேண்டும். You have to come back in another way. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. This was a commandment given to that prophet. அவனை நம்பி By believing, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது when so many prophets were living, இவனை செலக்ட் பண்ணி கர்த்தர் இந்த ஊழியத்தை the கொடுக்கிறார். Lord God selected him and given the ministry in his hand. இப்போ அவன் தீர்க்கதரிசனம் சொல்றான், அற்புதங்கள் நடக்கிறது. Now he came and gave the ministry, there was miracles அப்ப happened. எல்லாரும் வந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. Everybody just invited him to drink and eat and go. இவன் உடனே அங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டான். He started saying the commandment. என்னைய சாப்பிட கூடாதுன்னு The சொல்லிட்டாரு. Lord said, I should not eat here. அடுத்து இன்னொரு இடத்துல போய் சொன்னான், என்னைய சாப்பிட கூடாதுன்னு In சொல்லிட்டாரு. another place also he said, so the Lord said me, I should not eat. இப்படியே ட்ரம்பட் அடிச்சிட்டே வந்தான், ட்ரம் அடிச்சிட்டே வந்தான். Likewise he was going on blowing the trumpet and எங்க come. போனாலும் இதையே சொல்லிட்டு வந்து கடைசியில வேற வழியே இல்லாம சாப்பிட்டுட்டான். So finally without any other escape he ate there. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறும் பொழுது நீ சாத்தானுடைய கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுகிறாய். Even though you are a prophet, when you violate the commandment of the Lord, you are being committed to Satan. நான் தீர்க்கதரிசனம் சொன்னனே, I have told the prophecy. தீர்க்கதரிசனம் எல்லாரும் சொல்லலாம். Everybody can give the prophecy. இந்த சபையிலே நான் சொல்றேன் 190 பேர் தீர்க்கதரிசிகள் தான். Even in the church of God, 90% of the people are prophets. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வைக்கிற தீர்க்கதரிசிகள். But the people, they are the prophet, they are also limiting the word of God. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போன They are தீர்க்கதரிசிகள். the prophet, they have also gone astray from the presence of God. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போன தீர்க்கதரிசிகள். They are the prophet, they don't have the word of God in them. இப்படி தான் இன்னைக்கு ஜனங்களுடைய நிலவரம் இருக்கிறது. That's what the state of the people today. இங்க என்ன நடந்தது? What happened here? கர்த்தருடைய வார்த்தையை அந்த தீர்க்கதரிசி மீறி புசித்து குடித்த பொழுது அவன் சிங்கத்திடம் ஒப்புக்கொடுக்கப்பட்டான். அது அவனை கொன்று போட்டது. Yeah, the prophet also violated the commandment of the Lord when he ate and drank there. He was just committed to the lion and the lion killed him. சாத்தானத்துல ஒப்புக்கொடுத்தால் If you are being committed to நீ Satan, மனுஷனுக்கு அடிமையாய் you மாறுவாய். shall be a slave to man. இரண்டாவது நீ சேதப்படுத்தப்படுவாய். Secondly, you shall be destroyed. இரண்டாம் நாளாகமம் Second Chronicle, 29ஆம் அதிகாரம் chapter 29, 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we read the 8th verse. அங்கே தேவனுடைய கோபத்தின் நிமித்தம் ஜனங்கள் பழிப்புக்கும் துயரத்திற்கும் திகைப்புக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள். Here, because of the wrath of God, the people were being committed to trouble, astonishment and cheering. சாத்தான் கையில ஒப்புக்கொடுக்கப்பட்டீனா உனக்கு உன் மேல அபாண்டமான பலி, நீ செய்யாதது பார்க்காதது நடக்காதது எல்லாம் உன் தலையில வந்து ஓட ஆரம்பிச்சிடும். So whatever, if you are being committed to the Satan, mean whatever things you have not heard and done anything, all false things will come upon you. ஒரு சில இடத்துல சிலரை கொலை குற்றவாளிகளாக மாற்றி இவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்லாம் அவனுக்கு தண்டனை கொடுத்துறாங்க. In some places, people are being just given punishment and sentenced to death because they are just complaining with the false, he has only the murder. சமீபத்துல கூட நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. Recently, I read in the paper. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாள். Before so many years back, a woman was being murdered. அதுக்கு 4 பேரை குற்றவாளியாக்கி அவங்களுக்கு 14 வருஷம் ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. 4 people were also made as criminal, 14 years of sentence was given. அது அவங்க தான் செத்துட்டாங்கன்னு சொல்லி பனிஷ்மென்ட், இவன் தான் கொலை செஞ்சான், இவன் பார்த்தான், இவன் கத்தி எடுத்து வந்தான், இவன் தான் வெட்டினா, இவன் முதல்ல குத்துனா, இவன் ரெண்டாவது வெட்டினா, இப்படிலாம் சொல்லி கதை முடிஞ்சு ஜட்ஜ்மென்ட் ஆயிடுச்சு. That was become a judgment because these people only killed that lady, as well as I have seen them, they have taken the knife or this and that. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened, you know? இப்போ அந்த பொண்ணு உயிரோட வந்துட்டா. Now this girl came alive. எப்படி இருக்கும்? How it would be? யாரோ ஒருத்தன் செத்ததை பிடிச்சி இவன் தலையில கட்டி அபாண்டமா போட்டு என்னைக்கோ இவன் கோவம் போட்டான்னு சொல்லி அதை வச்சுட்டாங்க. ஆனா இப்ப அதே பெண்ணு செத்துட்டான்னு சொன்ன பொண்ணு உயிரோட வந்தா. கோர்ட்ல கேக்குறான், இது யார் அது யார், அப்ப ஏன் அவனை தண்டிச்ச? இதுதான் இல்லாத பழிகள் நம்ம மேல வந்து விழுவது. So all the false accusation may come upon you. Likewise, that girl came alive. So now who was the girl and who is she and who was she and who was murdered? நம்ம மேல இப்படிப்பட்ட பழிகள் வந்திருக்கிறதா? Is there any false accusation upon us? பழிப்புக்கும் துயரத்துக்கும் திகைப்புக்கும் அவர்களை அவர் ஒப்பு கொடுத்தார். The Lord delivered them unto trouble, astonishment and cheering. அங்க தேவ கோபம் பற்றி எரிந்ததாக வேதம் சொல்லுகிறது. Yes, scripture says the wrath of God was kindled over them. நம்முடைய ஜீவியம் சரியில்லாத பட்சத்துல இப்படிப்பட்ட பேர்லாம் நம்ம மேல வரும். If our life is not correct, all this name may come upon us. நீ இல்லாத இடத்துல இருந்ததா சொல்லுவாங்க. As if in the place wherever you are not so, you are being just so said, so you are there. நீ பார்க்காதத பார்த்ததா சொல்லுவாங்க. As if you have not seen, they will say you have seen there. நீ பேசாதத பேசுனதா சொல்லுவாங்க. They may say so, as if you have not spoken, you have spoken.
என்னைய பத்தி எல்லாம் அப்படிலாம் வந்திருக்கு. Likewise regarding me, I also got names. என்னெல்லாமோ சொல்லுவான். நம்ம ஜனத்துக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு புதுசா கதை சொல்லிட்டே இருக்கான். If our people they don't like me, they will just creating new stories. என்னைய பத்தி ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க, அவர் வந்து 4 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிட்டாரு. In one place they also so he says saved 4 lakhs money. அவர் புறப்பட்டு போகிறாரு. He wanted to just go. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. I just wanted. நான் தான் இங்க இருக்கணும் தான வந்திருக்கேன், நான் எங்க புறப்பட்டு போவேன்? I go come here to be here, how can I go depart? 4 லட்சம் கிடைச்சா புறப்படுறானா அவன் ஊழியக்காரனா அவன்? Is it a servant of God after getting 4 lakhs he depart and go from the ministry? ஒரு விசுவாசி 30 ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டு நீங்க ஊழியத்தை விட்டு போக மாட்டீங்களேன்னு क्वेश्चन பண்ணாங்க. I cost a believer after questioning me, I am giving 30 rupees the offering, will you not go out from the ministry? நான் சின்ன பிரதரா இருக்கும்போது When I was a small brother, 25 வருஷத்துக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். I want to tell you the story 25 years back what 30 happened. ரூபாய் காணிக்கை கொடுத்தான். He gave 30 rupees offering. அத வாங்குறதுக்கு கை பாதி வரைக்கும் நீட்டி விட்டேன். So I also stretched my arm off to in order to get it. அவர் இப்படி நீட்டறாரு, நான் இப்படி நீட்டறேன். இப்படி கிட்ட பண்ணவனே நீங்க ஊழியத்தை விட்டு போக மாட்டீங்கல்ல அப்படினா. He was stretching with 30 rupees. I also stretched my hand in order to get it. Will you not go out from the ministry? அவருக்கு 25 வயசு, எனக்கு 21 வயசு. He was 25 years old, I was 21. 25 வயசா? அவருக்கு 65 வயசு, எனக்கு 21 வயசு. He was 65 years old, I was 21. நான் எனக்கு என்ன வாங்குறதா என்ன பண்றதுன்னு புரியல. I did not understand what to do, whether to receive the money or not. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார்னு நான் நம்பி தான் வந்தேன். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். By believing Jesus Christ is alive, I came here. Till he is survive, I will also be in the ministry. அப்ப நீங்களே வெச்சுக்கோங்கன்னு Then சொல்லி. you keep it yourself. இவர் கொடுத்த 30 ரூபாயில நான் சென்னையில இருந்து தூத்துக்குடி கூட வர முடியாது. Even I cannot come from Chennai to Tuticorin by the offering what he has given the 30 இவங்க rupees. நினைப்பு என்னன்னா இதெல்லாம் தூக்கிட்டு அவன் கிளம்பிடுவான். 30 ரூபாய் தூக்கிட்டு கிளம்பினானா நான் திண்டிவனத்துல வந்து நடந்து போணும் ஊருக்கு. So if I have to take out that 30 rupees and come in from Tindivanam, we have to walk. இதெல்லாம் சொல்லுவான். These all they will say. சபையில வந்துட்டா வந்து வந்து ஜிப்பா போட்டுட்டா நல்ல கல்லு விழும். So if we put on the jippa in the church of God, we will get a lot of stones. ஸ்டோன் விழுந்துகிட்டே இருக்கும், கல்லெறி விழுந்துகிட்டே இருக்கும். ஸ்தேவான் ஆயிட்டீன்னா நீ உனக்கு கல்லெறி விழுந்துட்டே You will be இருக்கும். getting, if you are Stephen, you will be getting the stone after stone. முடிஞ்சா குனிஞ்சுக்கணும், முடிஞ்சா கேட்ச் பண்ணிக்கணும். If it is possible, catch it or just bow down. நமக்கு வந்து எல்லாமே சில நேரங்கள்ல இப்படித்தான் நமக்கு மேல அபாண்டமா வரும். So like falsely all accusation may come upon us. சில பாதைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. Some paths are being permitted to us. பலிப்புக்கும் துயரத்துக்கும் அவர்களை ஒப்பு கொடுத்தார். The Lord has committed to them to the cheering and astonishment. இரண்டாம் நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Second Chronicle chapter 30 verse 7. பாழாய் போகிறதுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். The Lord has committed them to be to the desolation. நல்லா இருக்கிற குடும்பம் அப்படியே ஒண்ணுமில்லாம போது பாருங்க. இதெல்லாம் சாத்தானுடைய செயல்கள் தான். These are the act of the Satan, even the very good family being desolated. அந்த ஆவி உள்ள வரும்போது தான் இந்த குழப்பங்கள்லாம் வருது. When the spirit enter in there, all this confusion comes in. வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. The people say the degraded family. ரொம்ப நல்லா இருந்து நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு அப்படியே அந்த குடும்பம் ஒண்ணுலாம் Being very good position, they have come down slowly to down low state. எப்படி இருக்குன்னு பாருங்க. How it would be? நேபுகாத்நேச்சார் ராஜாதி ராஜா. Nebuchadnezzar was an emperor. அவன் ஒரு பெரிய ஆளு. He was a great emperor. அவன் இருந்த அந்த ஸ்டைலே நீங்க விளங்கிக் கொள்ளவே You முடியாது. cannot even perceive the sail what he wore. உலக அதிசயங்கள்ல ஒன்றான தொங்கு தோட்டத்தை அவன் கட்டினான். He has built one of the wonders of the world, that is a hanging garden. அந்த ஹேங்கிங் கார்டன்ல உச்சில நின்னுட்டு தான் அவன் பேசினா, இதோ நான் கட்டின மகா பாபிலோன். Being standing on the hanging garden of the Babylon, he stood, he said, so this is a Babylon which I have built. அடுத்த செகண்ட் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? The very next second how he got, அதெல்லாம் அப்படி வரவே கூடாது யாருக்கும். Nobody should get that same state. அடுத்த செகண்ட் The very next second கொலாப்ஸ் ஆளு. he become collapse. அப்படியே கைய கீழ ஊனி மிருகம் மாதிரி He நடக்க started walking like animal. எப்படி இருக்கும்? How it would be? சில வெறி நாய்கள் சிலரை கடிச்சிருது பாத்தீங்களா? Some the mad dogs, the dogs have just bitten somebody. என்ன நடக்குது தெரியுமா? What would happen? நாய் மாதிரியே இவங்க நினைச்சாங்க, நடக்கறாங்க, நாய் மாதிரியே நக்குறாங்க, நாய் மாதிரியே குறைக்கறாங்க. அந்த விஷம் அது தன்னை போல மாத்துது. When the rabbits they attack there, they are also just acting like the dog. The poison or the venom makes them like that. பாழாய் போக ஒப்பு கொடுக்கிறது. The Lord is committing them to the desolation. நான் சொல்றேன், இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே இனிமேல் உன் சந்ததியா யாருமே சாத்தானுடைய கையில நிச்சய கூடாது, ஒப்பு கொடுக்கப்படவே கூடாது. I wish to tell you that no one of that you or your generation or anybody, none of them should commit to the hand of the Satan. தேவனுடைய ஜனங்கள் துரோகம் பண்ணின பொழுது அங்கே பாழாய் போக ஒப்பு கொடுத்தார். When the people of God did a writing or the transgression, the Lord committed to them to that desolation. புதிய ஏற்பாட்டில் மனசாட்சி கெட்டபோது அவர்களை சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். In the New Testament, when their conscience being corrupted, he has committed to Satan. பழைய ஏற்பாட்டில் துரோகங்களுக்கு அவங்க இடம் கொடுத்தபோது பாழாய் போக அவர்களை ஒப்பு கொடுத்தார். In the Old Testament, when they were given room
room for the transgression, the Lord gave them to desolation. 78ஆம் சங்கீதம் 50ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 78 verse 50. அங்கே பார்வோனை கொள்ளை நோக்கி ஒப்பு கொடுத்தார் என்று Here சொல்லியிருக்கிறார். it is said about that the Lord gave Pharaoh 2 plagues. விசுவாசிகளுக்கு இருதயம் கடினப்படக்கூடாது. To the believers, the heart of them should not be hardened at all. ஒரு அடி விழுந்த உடனே திருந்திரணும். So after getting one blow, you have to be repentant. நெடுக போய் You தண்டிக்கப்படக்கூடாது. should not just go on and be punished. கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை நம்ம உணர்த்துவார், உடனே நம்ம ரினியூ The பண்ணிக்கணும். Lord shall just instruct us a small matter, immediately we have to rectify ourselves. எப்பொழுதும் ஒரு தெய்வ பயத்தோடே நீங்க இருக்கணும். Always you need a godly fear and live. ஒரு சின்ன அடி விழுந்த உடனே ஏன், எதற்கு, எதனால, யாரு, என்ன, அதை நீங்க உடனே உணர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். We have come to the situation of the time, immediately when you get a small blow, you have to sit and analyze why and what for. 10 விதமான வாதைகளினால் அவனை வாதித்தார் என்று பார்வோனை குறித்து சொல்லியிருக்கிறார். Regarding Pharaoh, the Lord plagued him 10 types of plagues. ஆனா அவனுக்கு உணர்வே But he வரல. did not be instructed. அங்க பாருங்க எவ்வளவு நிர்பந்தமான ஒரு See நிலவரம். what a pathetic situation was there. எரேமியா 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல Jeremiah 18:21. அங்கே ஜனங்கள் படுகுழி வெட்டினார்கள். Here the people were digged a pit. ஆனபடியால் பஞ்சத்துக்கு அவர்களை ஒப்பு So கொடுத்தார். the Lord gave them to famine. நீ ஒன்னு செய்யும்போது அதனுடைய எதிர்வினை என்ன? When you do a thing, what is the opposite reaction? நீ செஞ்சதுதான் வினையா வருது. Whatever you have done, that will be an action to you. தேவனுடைய ஜனங்கள் படுகுழி, யாருக்கும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய யாருக்குமே நீங்க தேவனுடைய பிள்ளைகள் படுகுழி அந்த குழி வெட்டுற பழக்கத்தை வைக்காதீங்க. You children of God, you should not do any evil to others like digging a pit to others, any one of them. அப்படி நம்ம செய்யவே கூடாது. We should not do likewise. சரித்திர புத்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்களே ஒருத்தனை குத்த ஆரம்பிச்சிருவான். In the history book, if you also study about that, even the friends, they will be just digging others. அப்ப அவன் கேட்பான், அவன் நீயுமா? Are you also? அவன் கேக்குறான், அந்த குத்து படும்போது என்ன செய்யறான்? அவன் குத்துவான்னு இவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. Even when he was piercing, he was asking, are you ready to pierce me? அவன் சொல்றான், அவன் குத்துறான், இவன் சொல்றான் நீயுமா அப்படின்னு கேக்குறான். Are you also? He was எப்படி asking. இருக்கும் பாருங்க. How it would be? இதுதான் குழி வெட்டுறது. This is only digging the pit to others. நீங்க உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய சகோதரர்களையோ எங்கேயுமே நீங்கள் அந்த பழக்கத்தை விட்டுருங்க. அதனுடைய முடிவு ஒரு பெரிய வறுமை தரித்திரமாக மாறும். In your family members or among your friends or anywhere, you should not have the practice of the end or the conclusion, it shall be a great poverty and penury. எரேமியா 25:9ல பார்க்கும் பொழுது, When we read in Jeremiah 25:9, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்காம போகும் பொழுது சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்தார். when the people did not heed the word of God, the Lord God gave them to great desolation or destruction. சங்கார வல்லமையிலிருந்து தப்புவிக்கப்படணும்னா இயேசுவின் இரத்தம் உனக்கு தெளிக்கப்பட்டிருக்க The வேண்டும். blood of Jesus Christ has to be sprinkled over you in order to deliver you from the destruction. நம்முடைய சபையிலே யாரெல்லாம் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள்? In our church of God, how many of you are who are all just committed to Satan? பிசாசின் கையில, சிங்கத்தின் வாயில, In the mouth of a lion. அநியாயமான பழிச்சொற்கள், So all the false accusations, பயங்கரமான வியாதிகள், the severe diseases, மனுஷனுடைய கையில விழுதல், so falling in the hand of men, வறுமை தரித்திரம், so all the poverty and penury. இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவர்கள் நீங்கள் தயவு செய்து தேவனை நோக்கி பார்த்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். The people those who are being under the attack, you have to look on the Lord God and get the deliverance. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, When we read in Romans chapter 1, 24ஆம் வசனத்துல, verse 24, 26ஆம் வசனத்துல, verse 26, 28ஆம் வசனங்களில verse 28, 3 காரியங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். here three things the Lord committed them. புதிய ஏற்பாட்டு ஜனங்கள், ரோமாபுரியில இருக்கிற ஜனங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையில அனுமதிக்கிறார் பாருங்க. See, in the New Testament period, the people those who are living in the Roman, how the Lord God allowed them. அந்த ரோமாபுரி சபைக்கு அதை எழுதி உணர்த்துகிறார். And the Lord God is also writing and instructing them to the church of the Romans. ஒன்று அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். One is to the uncleanness. இரண்டாவது Secondly, இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு he கொடுக்கிறார். is also committing them to the lust of their heart. மூன்றாவது கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். Thirdly, to the reprobate mind. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு சிலருக்கு பிரசங்க கேட்டுட்டு இருந்தா கூட மைண்ட் அவ்வளவு கிளியரா இல்ல. Even nowadays, the people those who are also hearing the message, their mind is not good. ஜெபத்துல இருந்தா கூட அவங்க மைண்ட் கிளியர் இல்ல. Even though they are in the prayer, their mind is not a correct one. காத்திருப்பு கூடத்துல இருந்தா கூட அவங்க மைண்ட் கிளியர் இல்ல. Even they are attending the tarry meeting, their mind is not a good one. அவங்களுக்கு எங்க போனாலும் ஒரு கெட்ட மனது. Wherever they go, they are having the reprobate mind. பாவ போராட்டங்கள், They are having the striving of the sin. தவறான எண்ணங்கள், All the wrong imaginations. அது பைபிள் சொல்லுது கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம். So the Bible says about them, the Lord has given them to the reprobate mind. நல்ல விசுவாசிகள் கூட பாவத்துல, நல்ல ஊழியக்காரங்க கூட பாவத்துல விழுகிறதுக்கு காரணம் அவங்க தேவனை பற்றிக்கொள்ள மனதில்லாத இருந்தபடினால் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு And கொடுக்கிறார். the good believers and the servant of God, they are falling in the sin of them because they don't want to retain God in their mind. The Lord gave them to reprobate mind. சத்தியத்தை பற்றிக்கொள்ள மனதில்லாதபடினால் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். Because they don't have the mind to retain the truth, the Lord God gave them to the lust of affliction. என்ன ஆவியில் நிறைஞ்சாலும் திரும்பவும் அதே பாவ எண்ணங்கள், போராட்டங்கள். Whatever they may feel in the spirit, again they are getting the same striving of the sin and அசுத்தமான எண்ணங்கள்.
All the unclean thoughts. ஒரு அந்த எப்படி யாரை எப்படி எந்த வியூல பார்க்கணும்ங்கற அந்த வியூவே இல்ல. They don't go the correct view to whom they go to see in the correct view. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள்ளே இருக்கிறோம்? Beloved, how many of you we are under the same attack of that? உன்னை நிப்பாட்டி பிடிச்சு இழுத்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிசாசின் கையில ஒரு காட்டினார்னா நீங்க உட்கார்ந்து அழுது இல்ல ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்னு சொல்லிடுவீங்க. So if you are being just drawn, if you are being taken and bring here and the Lord just commit you to the hand of the devil, meaning will be also crying and ask the Lord to come out. இதெல்லாம் நம்ம அறியாமலேயே நமக்குள்ள நடக்கிற விழுகைகள். These are all the falling without our knowledge, it happens in us. சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். So I commit you in the hand of Satan. சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். I also just judge you to commit in the hand of Satan. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக The இருக்கணும். spiritual children of God, you should be very diligent in this matter. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. You see how you children of God are. நீங்க யார் கையில இருக்கீங்க? In whose hand are you? இந்த கூட்டத்துல இன்னைக்கு உன்னை கர்த்தர் ஆவியானவர் உணர்த்துகிறார். In this meeting the Lord God is also instructing you now. மனிதர்கள் கையிலேயோ சிங்கத்தின் வாயிலேயோ இல்லாவிட்டால் கொள்ளை நோயிலேயோ வறுமையிலேயோ தருத்திரத்திலேயோ இருந்தால் ஏதோ ஒரு விதத்துல சாத்தானுடைய கையில நீ இருக்கிறாய். If you are being in the hand of the fallen in the hand of man or fallen in the mouth of the lion or poverty of penury or famine mean and you are in the hand of Satan. எண்ணங்கள் நினைவுகள் சிந்தைகள் வாஞ்சைகள் விருப்பங்கள் உணர்வுகள் கெட்டு போய் நீ அலைந்தால் நீ சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். If your thoughts and imagination all over mind and everything being corrupted mean you are in the hand of Satan. இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். Today you have to be committed to the hand of the Lord God. மறுபடியும் அப்போஸ்தலர் 14:23 க்கு நாம் திரும்பி வருவோம். Let us come back again to Acts of Apostles chapter 14 verse 23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். They commanded them to the Lord on whom they believed. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்றவன் கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்படணும். A child of God got to be commanded to the Lord God. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is only very essential one. நீ எந்த சூழ்நிலையிலும் சாத்தானுக்கு நீ ஒப்பு கொடுக்கப்படவே கூடாது. Whatever may be the situation, you should not be committed to the hand of Satan. அவன் கையில கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? If you are being committed or commanded in the hand of him, what would happen to you know? யோபுவினுடைய விஷயத்துல In the matter of Job, அங்கே சாத்தான் போய் ஆண்டவர்ட்ட பேசினான். yes, Satan went and talked to the Lord God. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, The Lord said so. இதோ அவனுடையது எல்லாம் உன் கையில் இருக்கிறது. Behold, all of him is in your hand. அவன் கையில கொடுத்துட்டாரு. He has given it in the hand of Satan. உன் கையில இருக்குன்னு சொன்ன உடனே அவன் செஞ்சது என்ன தெரியுமா? Immediately what did he do? So all the things of Job was in the hand of Satan. அவனுடைய ஆஸ்தியாக இருந்ததானே ஆடு மாடு ஒட்டகம் எருது கழுதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். So all the oxen, sheep and the bullocks and the camels, everything he has closed that. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What's the right meaning of that? சாத்தானுடைய கரத்துல நீ இருந்தால் If you are in the hand of Satan, அவன் ஒரு உத்தமன். Job was a perfect man. ஆனா இப்ப அவன் கையில அந்த கை மாறினதுக்குள்ள அர்த்தத்தை சொல்றேன். Now I want to tell you because the things were he has transferred to hand to hand. கை மாறின உடனே நடந்த சம்பவம் என்ன? What was the incident? He has transferred from hand to hand. எருதுகள் அடிபட்டு போயிடுச்சு. All the oxen are being just taken away. கழுதைகள் அடிபட்டு போயிடுச்சு. All the asses or the donkey were also taken away. பாடுகளின் சிந்தை உன்னை விட்டு போயிடும். This the mind of suffering will go out from you. நான் மட்டும் தான் கஷ்டப்படணுமா? Only have I to suffer alone? இந்த क्वेश्चन எப்போ வருதுன்னு சொன்னா At the time when you are getting the question, யார் கையில போயிட்ட நீ? in whose hand are you now? சாத்தானுடைய கையில போயிட்ட. You are in the hand of Satan now. அடுத்த செகண்ட் கழுதை போயிருது. The next second the donkeys went away. அது எதை காண்பிக்கிறது? What does it show? சுமக்கும் தன்மை உன்னை விட்டு போயிடும். On the experience of carrying that will go out from you. சுமக்கும் தன்மை ரொம்ப முக்கியமானது. So carrying the burden is very essential. ஒருவர் பாரத்தை சுமப்பது, So bearing one another's burden, சிலுவையை சுமப்பது, carrying the cross. இப்படி எத்தனையோ காரியங்களை நாம் சுமக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Likewise we are dutiful to carry so many things. இது பிசாசு என்ன பண்ணிறான்? What does the devil do now? அவன் கையில நீ போன உடனே உனக்கு அந்த ஹார்ட் வொர்க் பண்ற அந்த சிந்தையே போய்டும், சுகபோகத்துல போயிடுவே நீ. So when you go in the hand of the Satan, immediately will be going in the life of pleasure, all the suffering mind will go from you. உனக்கு அந்த சுமக்கிற மைண்ட் இருக்காது. You will not having the mind to carry or bear. வருஷக்கணக்கா இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்ததானே அந்த மோசே சொல்றான், நானா பெத்தேன் நானா சுமக்கணும். இப்போ அதே சுமந்து வந்தவன் தான் சொல்றான், இப்போ என்ன செய்ய முடியாது, நான் ஒருவனாய் சுமக்க முடியாதுன்னு சொன்னான். For years Moses who was bearing all the children of God, he says so how I alone how I just bring forth how I born the given birth of them how I go to carry them. மூன்றாவது ஆடுகள் சுட்டரிக்கப்பட்டு போனது. Thirdly all the sheep were also being உனக்குள்ள இருக்கிற நல்ல ஆடுகள் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் காண்பிக்கிறது. The sheep shows the meekness and the lowliness of mind. சாத்தான் கையில போன உடனே உன்னுடைய கேரக்டர் வைஸ்ல நீ வந்து அடிபட்டுருவே. In a character wise you will be just attacked when you go in the hand of Satan. மிகப்பெரிய பொறுமைசாலியாக நீ பயங்கர ஷார்ட் டெம்பரா மாறுவே. You shall become a very short tempered man or whom may be a very patient man. ரொம்ப தாழ்மையா இருந்தாலும் பெருமையா பேச ஆரம்பிச்சிடுவான். The people those are also very humble, they will be start a very proud
loudly. இந்த நேரத்துல ஒட்டகங்களும் அடிபட்டது. In the time the camels were also being affected. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord God. ஒட்டகத்தை பத்தி நீங்க உங்களுக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? In the school what they go to taught you about this camel. பாலைவன கப்பல்னு சொல்வாங்க. It is a ship of the desert. அதாவது வனாந்தரத்தை கடக்க வைக்க உதவி செய்யக்கூடியது. It is able to just cross over the wilderness. சோதனையை கடக்கிற அந்த சக்தி உன்னை விட்டு போய்டும். You will be losing the power to in order to just go through the temptation. ஒட்டகம் இருந்தா எத்தனையோ கிலோமீட்டர் வனாந்தரங்களை எவ்வளவு வெயிலையும் நீ என்ன செய்யலாம் தாங்கி போய்டுவ. If you are having the camel, whatever may be the horse, and you can also cross over so many kilometers in the desert sand. இந்த ஒட்டகம் நஷ்டப்படுதுன்னு சொன்னா உனக்கு சின்ன பிரச்சனை கூட உன்னால தாங்க முடியாது, புலம்பிடுவ. You will be just started confusing and learning, even small matter you cannot bother if you don't have the camels now. இப்ப சாத்தான் கையில இருக்கிற அடுத்த அடையாளம் வீட உடைச்சிட்டான். Now what is the next token that you are in the hand of Satan? They were demolished the houses. அது உன்னுடைய நம்பிக்கையை சிதைப்பது It காண்பிக்கிறது. shows whatever your hope is being just bruised away. ஆரம்பத்திலே கொண்ட இந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டால் நாமே அவருடைய வீடு. We shall be his house if we also keep the same hope which we had in the beginning. இப்ப நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் தடுமாறுது. Now all the hope and the faith everything is stumbling. கடைசியாக எல்லா பிள்ளைகளையும் கொன்றான். Finally all the children were also being killed. உனக்குள்ள இருக்கிற ஜெயஜீவியம் ஒண்ணுலாம போய்டும். The life of victorious life will become nothing in you. பாவத்துக்கு அடிமையாக நீ மாறி போகிறாய். You shall become a slavery to sin. இந்த கை மாறனதுக்குள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? Have you seen that you have been transferred from the hand to hand? அடுத்த ஆண்டவர் சாத்தான் வந்து நிக்கிறான். The next day also Satan is standing here. இரண்டாவது அதிகாரத்துல இப்ப சொல்றாரு அவன் உன் கையில் இருக்கிறான். The second chapter he says so he is in thine hand. அதனுடைய எஃபெக்ட் என்ன? What is the effect of that? சரீரம் முழுவதும் வியாதி. The whole body was being sore with a sore. எவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலவரம். See what a pathetic situation is here. அதனால தான் நான் சொன்னேன் சாத்தான் கையில எந்த சூழ்நிலையிலும் நிச்சய கூடாது போயிர So the way I have told you in whatever situation you should not go in the hand of Satan. பேதுருடைய விஷயத்துல In the matter of Peter இயேசுவிட்ட வந்து சாத்தான் கேட்டான். And Jesus Christ Satan asked, நான் அவனை கொஞ்ச நேரம் புடிச்சு பார்க்கட்டுமா? Shall I sift him for a while? அவன் எங்க இருந்து வெளிய வந்துருவான்? சொலகுல இருந்து வெளிய வந்துருவான். He will come out from that. நான் அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? What did the Lord God say? என்ன சொன்னாரு? What did he say? நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறேன். I have prayed unto the Lord God so that your faith should not fail. அவனுக்கு டைம் கொடுத்தீங்க, எல்லாவற்ற சாத்தானுடைய கையில உன்னை விட்டு கொடுத்தாரு, உன்னை புடைக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு பிறகு உனக்கு நிம்மதியே இருக்காது. If you give the time, if you are being committed in the hands of Satan, he shall sift you, you will not get any peace at all after that. ஆனா இங்கே நான் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். But when we see here, they were commanded unto the Lord God. அவர்கள் நம்பி விசுவாசித்து பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். They have commanded unto them those who also believe whom they have believed. நீ ஆண்டவருடைய கையிலே தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க. Only you have to be commanded to the Lord God. அதுதான் மிகவும் முக்கியமானது. That is only very very important. ஆண்டவருடைய கரத்துல ஒப்புவிக்கப்படுகிற அடையாளம் என்ன? அதனுடைய அம்சம் என்ன? What is the aspect you are being committed to the hand of the Lord God? அப்போஸ்தலர் அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 14:26 பார்க்கும் பொழுது When we read in the same chapter Acts of Apostle 14:26. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it is said here? கிருபைக்கு ஒப்புவிக்கப்படுவதை காண்பிக்கிறார். It is also shows that you are being commanded into the grace of God. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா உன்னை கிருபைக்கு ஒப்புவிக்கிறார் என்று அர்த்தம். If you are being commanded to the Lord God, you are being commanded to the grace of God. ஆசீங்க. அங்கே கப்பலேறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். கர்த்தருடைய கிருபைக்கு தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டார்கள். So they were being recommended to the grace of God. சாத்தானத்துல ஒப்புவிக்கப்பட்டா உனக்கு வந்து வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், அநியாயமான பழிகள் இதெல்லாம் உன் மேல வந்துட்டே இருக்கும். Whenever you are being committed to the hand of the devil or Satan, all the temptation, trial, all the false accusation may come upon you. கிருபைக்கு நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்டினா நீ கிருபைக்கு ஒப்புவிக்கப்படுகிறாய். If you are being commanded to the Lord God means you are being commanded to the grace of God. அப்போஸ்தலர் 15ல பார்க்கும் பொழுது When we read in Acts of Apostle chapter 15, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம். There was a great and a sharp contention between Paul and Barnabas. ரெண்டு பேருக்கும் கடும் கோபம், ரெண்டு பேரும் சண்டை போட அடிதான் விழல. They did not even beat themselves, only they got a sharp contention. அந்த அளவு ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆயிடுச்சு. In that level they got a clash. எதுக்காக தெரியுமா? For what purpose you know? பவுல் சொல்றாரு நம்ம வந்து மார்க்கை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்றாரு. Paul says so, we don't need to take Mark with us. பர்னபா சொல்றான் இல்ல மார்க்கை கூட்டிட்டு போலாம். But Barnabas speaks here, we have to take Mark with us. இதான் சண்டை. Only this was the quarrel. அப்ப பவுல் சொன்னாரு அவன் போன ட்ரிப் ஊழியத்துக்கு வந்தபோது ஊழியத்துக்கு வரல, ஊழியம் செய்யல, நம்ம விட்டு போயிட்டான். ஊழியத்துல ஸ்டாண்ட் பண்ணாத ஆளை வச்சு ஊழியம் செய்ய முடியாது, அவனை கூப்பிட்டு வராத, நம்ம ரெண்டு பேரும் போகலாம்னு சொன்னான். Paul speaks here because when he came in the last time, he came to the ministry, he did not to the ministry. A man who was not able to help in the ministry, no need to take with us. தேவைன்னா ஷீலாவை கூப்பிட்டு போலாம்னு If சொன்னான். it is possible, we can take Silas with us. ஷீலானா யாரு? Who was Silas? பவுலுக்கு அக்காவா தங்கச்சியா யாரு? There is a elder sister, younger sister to Paul. அநேகர் ஷீலான உடனே பவுலுடைய வைஃப்ங்கறான். பவுல் கல்யாணமே கட்டல, இவங்க எங்க புதுசா அவர் கல்யாணம் கட்டி வைக்கிறான். Paul did not marry at all, they are giving newly marriage to Paul because we speak. ஷீலா வந்து ஆண்,
Silas is a man. இவங்க கொண்டு போய் அது யார ஆக்கிட்டாங்க, கேலா மாத்திட்டாங்க. They have changed him into girl. அது மாத்துறது நம்ம ஆளுங்களுக்கு கூடிய சக்தி இருக்கு. Our people are having the very great ability and power to change. இப்ப ரெண்டு பேருக்கும் பயங்கர வாக்குவாதம். There was a great or sharp contention between Paul and Barnabas here. பவுல் சொல்லிட்டார், மார்க்கை கூட்டிட்டு போகவே முடியாது. Paul speaks here, we cannot take Mark with us and go. அப்படினா நான் ஊழியத்துக்கு வரலன்ட்டான் பவுல். Then Barnabas said, if so means I won't come to the ministry at all. ஓகே, நீ ஊழியத்துக்கு வராட்ட கூட பரவாயில்லன்ட்டு இவர் பரப்பிட்டார். He says, so if you don't come to the ministry, let's okay, he has departed. பவுல் சீலாவை கூப்பிட்டு கொண்டு கர்த்தருடைய கிருபைக்கு தன்னை ஒப்புவித்து கொண்டு போய்விட்டார். Paul calling the Silas with him, he committed himself to the grace of God and went. அப்போஸ்தலர் 15:40. Acts of Apostles 15:40. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு. கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள் என்று சொன்னால் கிருபைக்கு ஒப்புவிக்கப்படுவதை காண்பிக்கிறது. If they are commanded unto the Lord God, mean they are being commanded unto the grace of God. ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கிருபைக்கு தான் ஒப்புவிக்கப்பட In வேண்டும். all the situation, a believer he has to recommend himself unto the grace of God. ஜட்ஜ்மென்ட் கிடைக்கிற அளவுல நம்ம போக கூடாது. We should not go unto the level we are going to get the judgment. நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய ஒரு நேரம். This other day we have to rectify our life. கிருபைக்கு ஒப்புவி கொடுத்தால் என்ன நடக்கும்? What would happen if you commit yourself to the grace of God? அந்த கிருபை உன்னை தாங்கும். That grace will uphold you. அந்த கிருபை உனக்கு போதிக்கும். That grace will teach you. அந்த கிருபை உன்னை தப்புவிக்கும். That grace will deliver you. அந்த கிருபை உன்னை சுற்றி பாளையம் இறங்கி உன்னை சூழ்ந்து கொள்ளும். That grace will encamp around you. கர்த்தருடைய கிருபைக்கு மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் ஒப்பு The கொடுக்கப்படுகிறார்கள். children of God, only to the grace of God you have to command yourself. பவுலுடைய ஆரம்ப காலம், In the beginning of the Paul's life, நான் அல்ல பாவம் சொல்றார். not I but sin, he says. அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது நான் அல்ல கிறிஸ்துன்னு சொல்றார். When he came to the next step, he says, so not I but Christ. மூன்றாவது சொல்றார், நான் அல்ல கிருபை அப்படி செய்தேன். Thirdly, he says, so not I but the grace of God which is in me. உங்கள் எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அல்ல கிருபையே அப்படி Than செய்தேன். you all, I have labored more, not I but the grace of God, he says so. அதனால தான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறாங்கன்னா, அதாவது நான் முதலாவது சொன்னது சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டனுடைய விளைவு. First of all, what I said, Satan, and what are the consequences? You are being committed to the hands of Satan. இப்பொழுது நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டா அதனுடைய விளைவு நீ கிருபையிலே நிற்பாய். But now the consequence of if you are being committed to the Lord God, what is the consequence? You shall stand on the grace உன்னுடைய of God. பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். In your weaknesses, his strength will be more made அவருடைய perfect. கிருபை உன்னுடைய வாழ்க்கைக்கு போதும். His grace is sufficient for your life. உன்னுடைய தொழிலுக்கு கையின் பிரயாசங்களுக்கு அவருடைய கிருபை போதும். So his grace is enough for you, all your businesses and labor of உனக்கும் your உன் hand. பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சந்ததிக்கும் கர்த்தருடைய கிருபை போதும். For you and your family and your generation, the grace of God is enough for you. இந்த கிருபைக்கு நீ ஒப்பு கொடுத்தால், If you commit yourself to the grace of God, இந்த கிருபை உன்னை தாங்குவது மாத்திரமல்ல, not only the grace will uphold you, இந்த கிருபை உன்னை நடத்துவது not மாத்திரமல்ல, only the grace will guide you, இந்த கிருபை உன்னை ஆசீர்வதிப்பது not only மாத்திரமல்ல, the grace will bless you, இந்த கிருபை உன்னை அதிகமாய் பாடுபட வைக்கிறது not மாத்திரமல்ல, only the grace will make you to labor more and more, இந்த கிருபை உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. this grace will make you as a saint or a holy man. இந்த கிருபை ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறது. This grace will make transform a man. இந்த கிருபை அந்த மனுஷனுடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்துகிறது. This grace will establish a throne of that man. அதுதான் இந்த கிருபை. இந்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கிருபை 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 எல்லாமே கிருபை. So if you being just committed and commanded in the hands of the Lord, everything will be grace and grace. நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. Because of the mercies of the Lord God, we are not being consumed. அதனால நீங்க இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் இனிமேலும் கடி இதுவரைக்கும் எப்படியோ போட்டோம், ஆனா இன்னையில இருந்து நம்முடைய சபையார் எல்லாருமே கர்த்தருக்கும் கிருபைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். So for it, how we were, let us go here after we all the children of God, the whole church of God, we have to commit unto the Lord God and the grace of God. நீங்க யாரையும் சாத்தான் கையில ஒப்பு கொடுக்காதீங்க. You should not commit anybody to the hand of Satan. ஒருவேளை அறியாமையுள்ள காலங்களை நம்ம அப்படி செஞ்சிருப்போம். So in the days of our innocence, we might have done so. துவக்க காலங்களை நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டா என்ன ஆண்டவரே அவனை என்ன வெச்சிட்டு இருக்கீரேன்னு In சொல்லுவோம். the beginning of our days, if anybody done any evil to us, means why Lord you have kept him alone, we may be questioning him. ஆனா நாமும் அப்படி செய்யவே கூடாது. We should not do so likewise. பவுல் தன்னுடைய இரண்டு இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். In Paul did in two places likewise. பவுல் இந்த ரெண்டு இடத்துல இப்படி செஞ்சார்னா இந்த ரெண்டு ஆளு எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. So if Paul did so in two places likewise, how those people would be? அன்பு அன்பு அன்புன்னு கொரிந்தியர்ல பேசின அதே பவுல் அவனை சாத்தான்ட ஒப்பு கொடுக்கறேன்னு சொன்னா இவன் அந்த சபையை என்ன வழி பண்ணி வச்சிருக்கான்னு See, பாருங்க. only Paul spoke about the love and love in the Corinthian, he has committed to them in the hand of Satan, how they would be. அவ்வளவு லோவா நம்ம போக கூடாது. In that low level we should not go. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தாவே கிருபைக்கும் கர்த்தருக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. Lord, we commit to you, to the Lord God and to the grace of him. எந்த சூழ்நிலையிலும் கிருபையிலும் கர்த்தரிலும் மாத்திரம் நீங்கள் இருந்து கொண்டால் அது போதுமானது. It is sufficient for you in whatever the situation, in the grace of God as well as unto the Lord God. ஒருவேளை இதுவரை நமக்கு பலவிதமான தாக்குதல்களும் போராட்டங்களும் இருந்திருக்குமானால், so far we perhaps we may have all the attack and conflict
ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து இப்பொழுது நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். Let us all fall in the feet of the Lord. Let us rectify ourselves. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோமே. Let us all close our eyes and kneel down. நாம் எதுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்கலாம். Let us all meditate ourselves unto whom we have been committed. நீங்கள் எல்லாம் பெற்றோர்கள் தானே? Are you all not parents? வயது வந்தவர்கள் தானே? Are you all not grown ups? எத்தனையோ வருஷம் இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் தானே? Are you all not just you have heard the message so many years? அபிஷேகம் பெற்றவர்கள் உண்டு. Those are people, those are anointed. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் உண்டு. The people, those are baptized are here. தீர்க்கதரிசிகள் உண்டு. There are prophets here. விசுவாச வீரர்கள் உண்டு. There are also warriors of faith here. புதிதாக வந்தவர்கள் உண்டு. There are newcomers here. இந்த சபையிலே பிறந்தவர்கள் உண்டு. There are people they are born in the same church of God. எப்படி நீங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில உங்களுடைய தனிப்பட்ட நிலவரத்தை உணரும் பொழுது சாத்தானுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையிலும் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? So when you whatever may be the situation, when you hear the message in this morning, whether have you been just committed to the hand of Satan or to the Lord God? ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நம்மை நாமே நோக்கி பார்ப்போம். Let us all close our eyes for 2 minutes and let us examine ourselves. உன்னை நீ திருப்பி பார். Just you examine yourself. யார் கையில நீ ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறாய்? In whose hand are you being committed? உன்மேல் அதிகாரம் செலுத்துவது யார்? Who is just showing the authority over you? உனக்குள்ளே ஆளுகை செய்வது யார்? Who is ruling over you? உன்னை நடத்துவது யார்? Who is guiding you and leading you? உன்னை கட்டுப்படுத்துவது Who யார்? is controlling and limiting you? யாருடைய வல்லமைக்கு நீ இடம் கொடுத்து போய் கொண்டே And இருக்கிறாய்? whose power are you just giving the room and going? உனக்கு தெரியும். You all know that. உன்னை அறியாமலே உன்னை ஒரு வல்லமை மேற்கொண்டு உன்னை ஆளுகை செய்கிறதா என்பதை நீ சிந்தித்து பார். Just you meditate yourself and think it to analyze yourself without your knowledge of power is being ruling over you and leading you. இமனையும் அலெக்சாந்தரும் Hymenaeus and Alexander, நல்மனசாட்சியை கெடுத்த பொழுது, when they corrupted their good conscience, விசுவாசத்தை கெடுத்த போது, when they corrupted their faith, விபச்சாரத்திலே சிக்கின பொழுது, when they also ensnared in the fornication, யாரும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தபோது, when nobody just did not mind them, கர்த்தர் சாத்தானுடைய கரத்திலே அவர்களை ஒப்புக்கொடுக்கிறார். the Lord just commanded them to Satan. பிரியமானவர்களே, நமக்கு எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டாம். Beloved, in whatever situation we should not get such an experience. ஒருவேளை அறியாமல் புரியாமல் தெரியாமல் புத்தியினங்களிலே கடந்த காலங்களிலே எங்கேயாவது நாம் சிக்கி இருந்தால் இன்றைக்கு வெளியே வரும்படியாக தேவனுடைய வல்லமை உன்னோடு போராடுகிறது. The power of God is also striving with you in order to come out today. Perhaps in the past days of you, we are being ensnared with all your foolishness or innocency of you. நீ மனிதனுக்கு அடிமையா இருந்தது போதும். It is enough you been just slave to the man. சிங்கத்தின் வாயிலே சிக்கி கொண்டது போதும். It is enough you been also ensnared in the mouth of lion. கெட்ட பெயர்கள் வந்தது போதும். கெட்ட பெயர்கள் வந்தது போதும். It's enough you got all the bad names. வியாதியில சிக்கி தவித்தது போதும். It's enough you got all ensnared in the sickness of you. கேடான சிந்தைகள், அசுத்தம், இச்சை, ரோகம், பொல்லாத எண்ணங்கள் இதிலே சிக்கி தவித்தது போதும். It's enough for you have also ensnared in the uncleanness and the lust of the heart of you and the reprobate mind as well as all the evil thing of you. வறுமை, கஷ்டம், தரித்திரம், சாபங்கள்ல சிக்கி தவித்தது போதும். It's enough you have also ensnared in the poverty, penury and the penniless state of you. தேவனுடைய கரத்தில் இருந்த யோபு சாத்தானுடைய கரத்திலே மாற்றப்பட்டான். The Job which was being in the hand of Lord God, he has transferred to the hand of Satan. தேவனுடைய கரத்தில் இருந்த யோபு சாத்தானுடைய கரத்திலே மாற்றப்பட்டான். Job which was being in the hand of Lord God, he was transferred to the hand of Satan. ஆனால் அதே தேவன் மறுபடியும் அவனை தன்னுடைய கையில கொண்டு வந்து விட்டார். The same God brought again to the same kind of him. அவன் இழந்ததெல்லாம் போதும் என்று சொல்லி மறுபடியும் அவனை திரும்ப எடுத்து அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். Lord God bless him double fully. Whatever things he has lost is enough for him. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சோ சரி, இனிமேல் இந்த சபையில வருகிற சபைக்குள்ள வருகிற நீயோ உன்னுடைய பிள்ளைகளோ உன்னுடைய சந்ததிகளோ சந்ததியுடைய சந்ததியோ எந்த சூழ்நிலையிலும் சாத்தானுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கப்படக்கூடாது. Those are being seated here in the church of God, you yourself, your generation, your family members, any of you, any of the occasion, you should not be committed to Satan. கர்த்தரிடத்திலும் அவருடைய கிருபையிலும் மாத்திரம் நீங்கள் ஒப்புக்கொடுக்கப்படுங்கள். You have to be commanded to the Lord God as well as to the grace of God. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் சாத்தானுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கப்படக்கூடாது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்டு அவருடைய கிருபையினால் நிறைந்து கிருபையிலே நிலைநின்று கிருபையினால் மறுரூபமாகி அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.